நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். 2025 ஆண்டின் கருப்பொருளாக ஒரு புதிய தலைப்பை நாம் எடுத்து அதன் அடியில் ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த வருஷத்தின் கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்று, அதன் அடிப்படையில் 27வது செய்தியாக இப்பொழுது உங்கள் முன்பதாக இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் சில நேரங்களை செலவிடப் போகிறோம். கடந்த வருஷத்திலே நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் 46 செய்திகள் உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். குடும்பத்திலே நாம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறோம், ஆனால் குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்ற அறிவுறுத்தலின் பேரில் அநேக தலைப்புகளை கொண்டு ஒவ்வொரு தனித்தனி தலைப்புகளாக ஒவ்வொரு வாரமும் நாம் 46 செய்திகளாக பார்த்திருக்கிறோம். அநேகர் அதை பயன்படுத்தினீர்கள், இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சபைகளிலே வேதாகம வகுப்புகளிலே அதை நீங்கள் பயன்படுத்துகிறேன் என்று சொல்வது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய மீண்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமென்றால் நம்முடைய யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும். இந்த தொகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு PDF ஆக அல்லது பவர் பாயிண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கூடிய விரைவிலே நான் என்னுடைய அத்தனை எழுத்துக்களையும் இன்டர்நெட் ஆர்கிவ் என்று சொல்லப்படுகிற பொதுவான தளத்திலே நான் அதை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பிற்காலங்களிலும் என்னுடைய காலத்திற்கு பின்பும் இவைகளெல்லாம் பொக்கிஷங்களாக அநேகருக்கு அது பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பிலே அதற்கான ஆதார வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்திலே பேசின அந்த காரியத்தை இந்த 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருதயத்திலே தேவன் வசிக்கிறார், நீங்களே என் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இருதயத்திலே தேவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு புதிய நபர், ஒரு மேலான நபர், மதிக்கத்தக்கவர் நம்முடைய வீட்டுக்கு விஜயம் செய்கிறார் என்ற உடனேயே நாம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து சரி செய்து அதை நேர்த்தியாக்கி சுத்தமாக்கி கழுவி எடுத்து நல்ல வாசனை திரவியங்கள்லாம் அடித்து வரும்பொழுது அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் முற்படுவதை நீங்கள் அறிந்த ஒரு காரியம். அது நம்முடைய சுபாவமாக இருக்கிறது. இப்போ தேவன் நம்முடைய இருதயத்திலே வசிக்கிறவர் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும்? அந்த இருதயத்திலே காழ்ப்புணர்ச்சிகள், விரோதங்கள், கோபங்கள், ஆடம்பரங்கள், வேதத்திலே சொல்லப்படாத அத்தனை காரியங்களையும் இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு வாயிலே அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பரிசுத்தம் 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 என்று தினந்தோறும் எப்பொழுதும் சதா அதை பேசிக்கொண்டே இருப்பதனாலே நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. இருதயம் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதரை பார்த்தால் அவனிடத்தில் என்ன அழுக்கு இருக்கிறது என்பதை தான் முதலாவது எடுத்து சொல்வதற்கு நம்முடைய வாய் பயன்படுகிறது. ஒருவரை பாராட்டுவதை காட்டிலும் அவரிடத்திலே என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதிலே மிக ஆர்வம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வு இப்பொழுது மாறிக்கொண்டு விட்டது.
அதன் நிமித்தமாக நாம் எதை நிரூபிக்க முற்படுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் தீங்கானவர்கள், அவர்கள் சரியில்லாதவர்கள், நான் சரியானவன், நான் பரிசுத்தமானவன், நான் யோக்கியமானவன் என்று நிரூபிப்பதற்காக மற்றவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு சுபாவம் இந்த காலங்களிலே அதிகமாக பெருகி இருக்கிறது. இப்போ இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா என்றால் அது இருதயத்திலே சுத்தமே இல்லை. அந்த இருதயத்திலே தேவன் எப்படி இருக்க முடியும்? எப்படி அவர் வாழ முடியும்? எப்படி என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய இருதயத்திலே தேவன் தங்கியிருக்க முடியும்? ஏனென்றால் அது சுத்தம் இல்லையே. எப்போ பாரு எல்லாரையும் குற்றப்படுத்த வேண்டியது, எப்போ பாரு எல்லாரையும் அவன் சரியில்லை, அது சரியில்லை, இது தப்பு, அது தப்பு என்று நாம் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆவி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். குற்றம் சாட்டுகிறவன் அப்படிங்கிற ஒரு பெயரே பிசாசுக்கு இருக்கிறது. பிசாசினுடைய பெயர் குற்றம் சாட்டுபவன் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் வருகிறது. அப்போது என்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நான் எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? நம்பிக்கொள்ளலாம், தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். ஆனால் கூட இருக்கிறது யார் அப்படின்னு உங்கள் சொந்த இருதயம் தான் உங்களை காண்பித்து கொடுக்கிறது. சரி, கத்தரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இந்த சுத்தம் என்கிற இடத்துல கிரேக்க வேதாகமத்தில் எழுதப்பட்ட கிரேக்க பதிவில் பயன்படுத்தப்படுகிறது. கத்தரோஸ், கத்தரோஸ் அப்படின்னா சுத்தமான, தூய்மையான, கரைபடியாத, குற்றமற்ற, அப்பாவியான, நேர்மையான, நல்லொழுக்கமுள்ள, தீமை இல்லாத, மார்க்க ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சுத்தமான என்று பொருள்படக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் கத்தரோஸ் அப்படின்னு சொன்னான். அந்த வெறுமையாக சுத்தமுள்ளவர்கள் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னதாக நான் இதுவரை உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்த அந்த அடிப்படையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்னா பெருக்கி சுத்தம் பண்ணி அப்படியே மண் தூசி இல்லாமல் எடுத்துக்கிற அந்த சுத்தம் மாத்திரம் அல்ல. அதனால தான் அந்த மூல வார்த்தைக்கு நம்ம போகும் பொழுது அதனுடைய உண்மையான வார்த்தை என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது நமக்கு பிடி கிடைக்கும். சுத்தமான மாத்திரமல்ல, தூய்மையான மாத்திரமல்ல, கரைபடியாத, குற்றமற்ற, அப்பாவியான, நேர்மையான, நல்லொழுக்கமுள்ள, தீமை இல்லாத, மார்க்க ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் அப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை இந்த வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய மனம், நம்முடைய நோக்கம், நம்முடைய கொள்கைகள் தூய்மையாய் வெளிப்புற செயல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலும் பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. வாயில் பரிசுத்தம், நம்முடைய செயலில் பரிசுத்தம், நடவடிக்கைகளில் பரிசுத்தம். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், டாட்டா இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனே கிடையாது, அவர் அவ்வளோ தங்கமானவர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்து சிலர் சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு தானே விரும்புகிறோம். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்போ மற்றவர்கள் வாயிலிருந்து புகழ்ச்சி வர வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்வது. ஏன்னா மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும். கடன் வாங்கியாவது பெரிய லெவலில் நம்ம ஒரு கல்யாணத்தையோ வீட்டு நிகழ்வுகளையோ செய்துவிட வேண்டும் என்று முற்படுகிறவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்கள் புகழ வேண்டும். ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சுன்னு புகழணும், அவ்வளோதான் மெயின்.
அல்டிமேட்டாக எதற்கு? மற்றவர்கள் புகழணும். வெளியே நம்ம வெறுமையாக ட்ரெஸ் மாட்டிட்டு போயிடுறோமா? கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸில் நல்ல வேலைப்பாடுகள் இருக்கணும். அது பத்தாதா, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு செயினை போட்டுக்கோ, ஒரு டாலர் போட்டுக்கோ, ஒரு நெக்லஸு போட்டுக்கோ. ஏகப்பட்ட அலங்காரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டா என்னென்னா, மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டும். டாட்டா டாட்டா என்ன அருமையாக இருக்குது அப்படின்னு நம்மை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக ஒருவருக்கு போட்டியாக மற்றவர்கள் செய்து கொள்ளுகிற காரியங்கள். ஆனால் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம மேலே தலைப்பில் 27ன்னு போட்டிருக்கேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாரி, அதை நான் சரிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 28வது வகுப்பு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற ஒரு தலைப்பு. அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அங்கு அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 24வது பாடல் 4வது வசனம் இப்படியாக நாம் பார்க்கிறோம். கைகளில் சுத்தமும் இருதயத்தில் சுத்தமும் உள்ளவன் தன் ஆத்துமாவை பொய்க்கு உயர்த்தாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் என்று 24வது சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் அப்படியாக பார்க்க முடிகிறது. அதை நான் மீண்டும் வாசிக்கிறேன். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்படின்னு சொல்லுது. இருதயத்தில் சுத்தம் அப்படிங்கிறது கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், தன் ஆத்துமாவை பொய்க்கு, ஆத்துமான வாழ்வு, தன்னுடைய வாழ்வை பொய்க்கு உயர்த்தாமல் மாயைக்கு உயர்த்தாமல் கபடமாய் உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று வைத்து மனசில் நாசமாக போட்டோம் அப்படின்னு இருந்தாலும் நல்லா இருங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறது. அது அந்த வாயில் காட் பிளஸ் யூ அப்படின்வாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு காட் பிளஸ் யூ அப்படின்னு. யாரை வாழ்த்துவது, யார் வாழ்த்தணும், அந்த ஒரு வரைமுறை இன்னைக்கு பின்பற்றப்பட்டதானா? இல்லை. அது ஒரு ஸ்டைலான வார்த்தையாக போச்சு. GBU அப்படின்னு அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அதுக்கு கூட நேரம் இல்லை. காட் பிளஸ் யூன்னு சொல்கிறது யார் சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை கூட ஒழுங்காக சொல்லவும் தெரியாமல் நேரமும் இல்லாமல் GBU, என்ன ஜிபியூன்னு தேடி பார்த்தா காட் பிளஸ் யூ. இந்த RIP அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரியுமா? ஒரு மரித்து போன ஒருவரை குறித்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு போதுமான அளவு நேரத்தை எடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி எழுதுவதற்கு கூட ஃபோன் பண்ணி பேச முடியல. எழுதுறீங்க, எழுதுகிறவர்களாவது ஆறுதலாக 2 வார்த்தையை நீளமாக எழுதலாமான்னா RIP அப்படின்னு போட்டுருவாங்க. இன்னத்துக்கு அந்த மாதிரி இருதயம் மாய்மாலம் இல்லாமல் கபடமாய் ஆணையிடாமல், கைகளில் சுத்தம் மாத்திரம் அவசியமில்லை, இருதயத்திலும் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தன்னுடைய வாழ்வை, ஆத்துமாவை பொய்க்கு மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் என்னென்ன காரியங்கள் அங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் பட்டியலிடுகிறவை நேர்மையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது.
மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. மன்னிக்கணும், 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12வது வசனம், மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. கவனிச்சிங்களா? பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதும் பொழுது இருதயத்திலே எப்படி சுத்தம் என்கிறதை ஒரு வசனத்திலே விளக்குகிறதை நாம் கவனிக்க முடியும். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த அளவிற்கு வாழ்வு மற்றவர்களிடத்திலே மாத்திரமல்ல, சம்பந்தப்பட்டவர்களிடத்திலும் உரியவர்களிடத்திலும், இன்றைக்கு சொந்த மகனிடத்திலையும் மகளிடத்திலையும் பெற்றோரிடத்திலேயுமே தங்களுடைய மேன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்வு இருதயங்களிலே அநேகருக்கு வந்துவிட்டது. சொந்த பிள்ளையினிடத்தில், சொந்த பெற்றோரிடத்தில், சொந்த ஜனங்களிடத்திலேயே தங்களை தாங்களே மேன்மையாய் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அது இருதயத்தில் சுத்தம் இருக்கா? கிடையாது. இருதயத்தில் அழுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக, உள்ளார்ந்த ஒழுக்கத்தை நாம் பார்க்க முடியும். உள்ளார்ந்த ஒழுக்கம், சங்கீதம் 51:10. தாவீது சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். உள்ளார்ந்த டிசிப்ளின், உள்ளார்ந்த ஒழுக்கம் நம்முடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம்? உள்ளார்ந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். உண்மையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக அல்ல. ஒருத்தர் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, வீட்டில் இல்லைன்னா ஒரு மாதிரி. அது வாழ்க்கை அல்ல, அது மாய்மாலம். இந்த ஸ்டைலாக பேசுகிறது, நடந்துக்கிறது, யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியே பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். யாரும் இல்லைன்னா இருக்கிற பேச்சு வேறு. அது மாய்மாலத்தை குறிக்கிறது, வேஷத்தை குறிக்கிறது, பொய்யான வாழ்க்கையை குறிக்கிறது. உண்மையாக அங்கே வாழவில்லை. அப்போ உள்ளார்ந்த ஒழுக்கம் இல்லை. அந்த மாய்மாலம் இருதயத்திலே சுத்தம் இருக்கான சுத்தம் இல்லை. மனத்தாழ்மை அந்த பட்டியலில் பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இன்னும் அழகாக கொடுக்குறாரு பாருங்கள். தாழ்மையாக இருப்பதற்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். மனத்தாழ்மை அங்கே இருந்தால், ஒரு அரசன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஐஸ்வர்யமும் மகிமையும் நம்முடைய வாழ்வும் நமக்கு தேவன் வாக்களிக்கிறார் என்று சொல்லி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருதய தூய்மையில் எப்படி வளருவது என்று சில வசனங்களை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். 1 யோவான் 1 அதிகாரம், யோவான் எழுதின நிருபம், 1வது நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய தவறுகளை நாம் உணர்வது இல்லை. நம்முடைய தவறுகளை நாம் உணர்வதில்லை. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம் தீவிரப்படுகிறோமே ஒழிய நம்முடைய தவறுகளை நாம் உணர்வது அல்ல. அவன் அப்படி செஞ்சுட்டான், அவன் இப்படி செஞ்சான், அவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான், ஐயோ அயோக்கிய, நீ என்ன பண்ணுற, நீ பண்ண காரியங்கள் எவ்வளவு, நாம் என்ன பாவம் பண்ணோம், நாம் எவ்வளவு தவறான காரியங்கள் செஞ்சோம், நாம் நம்முடைய ஒழுக்கத்தை நம்ம காத்து கொண்டோமா, செய்யக்கூடாதவைகளை நாம் செய்தோம் அல்லவா, செய்யக்கூடாத காரியங்களை நாம் செயல்படுத்தினோம் அல்லவா, எவ்வளவு மேட்டிமையான காரியங்களை நாம் செய்தோம், மற்றவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்தோம், தவறான காரியத்தை செய்தோம். அதெல்லாம் நமக்கு தப்பாக படலை. ஆனால் அடுத்தவர்கள் செய்தது மாத்திரம் நமக்கு தப்பாக படுது. அதை தான் சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் அறிக்கையிடுவதற்கு ரெடியாக இருக்கிறோமா? நாம் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்வதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? ஒரு நாளும் கிடையாது. மற்றவர்கள் என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எழுத சொன்னோன்னா நமக்கு ஒரு பேப்பர் பத்தாது. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன தவறு பண்ணோம், நேற்று ஒரு கூட்டத்துக்கு போனோமே, ஒருத்தர் வீட்டுக்கு போனோமே, ஒரு மீட்டிங்க்கு போனோமே, அங்கே நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்னெல்லாம் நம்ம செய்தோம், நம்முடைய பார்வை எப்படி இருந்துச்சு, நம்ம நடத்தை எப்படி இருந்தது, மற்றவர்கிட்ட நம்ம எப்படி அணுகுமுறையை நம்ம மேற்கொண்டோம், ஒரு வீட்டுக்கு போனோமே அவங்கள்ட்ட நம்ம என்னெல்லாம் பேசணும், எப்படிலாம் நம்ம நடந்து கொண்டோம், ஒருத்தர் தொலைபேசியில் நம்ம பேசணுமே அவங்கள்ட்ட எப்படிலாம் நம்ம நடந்து கொண்டோம், யோசித்து பார்த்துருக்குறோமா? இருதயத்தில் தூய்மை, அவர் சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், எப்போ நம்முடைய பாவங்களை இட முடியும், நம்முடைய பாவம் எது என்று நாம் உணர்ந்தால், ஐயோ அது பாவம் அப்படின்னு நம்ம என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ அப்போ நாம் அதை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய இருதயம் தூய்மையில் வளருவதற்கு அது இடம் கொடுக்கிறது. இருதயத்தை காத்துக்கொள்வதை குறித்து நீதிமொழிகளில் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். கவனமாக நம்முடைய இருதயத்தை ஒரு பேசும் பொழுது, நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, ஒருத்தரோடு உறவாடும் பொழுது இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பி வைத்து கொள்ள வேண்டுமா? சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் அதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால்தானே என்று சொல்கிறார். வசனத்தின்படி எதை செய்தாலும் அந்த வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு போவது நமக்கு இருதயத்திலே தூய்மையை கொடுக்கிறது. அந்த தூய்மையை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது தேவன் உண்மையாகவே நம்முடைய இருதயத்திலே வசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை நாட வேண்டும் என்று சங்கீதம் 27:4 சொல்லுகிறது. சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்கிறார். அவ்வளோதான். அவரை நான் எப்பொழுதும் நான் நாடணும். என்ன செய்தாலும் என் தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனை என்ன என்று நாம் அந்த ஆலோசனையின்படி செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் நாம் நம்மை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் பொழுது
அதனுடைய பலன் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேறொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மாத்திரம் என்று இல்லை, 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்கிறது. தரிசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ தரிசிப்பது அப்படின்னா நம்ம சந்தோஷமாக ஒருவரை பார்ப்பது, சந்தோஷமாக அவர்களை நாம் கவனிக்க முடியும். ஆனால் ஒருத்தனை பார்த்து ஐயோ அப்படின்னு வேற பக்கம் தலை தெரிச்சு ஓடுறதோ, முக்காடு போட்டுக்கிறதோ, பயந்து நிற்கிறதோ அப்படி அல்ல. இந்த ரெண்டு வித்தியாசத்தை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆறுதலாய், சமாதானமாய், சந்தோஷமாய், உண்மையோடு அங்கே பார்க்க முடிகிறது. இருதயத்திலே மேட்டிமையும், இருதயத்திலே வஞ்சனையும், இருதயத்திலே ஆடம்பரமும், இருதயத்திலே வன்கண்ணும் எல்லாம் வைத்து கொண்டு இருதயம் நான் நல்லா இருக்கிறேன், தேவனுக்குள்ளே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி நம்மை நாமே சொல்லிக்கொண்டால் மனசாட்சி சூடுபட்டு போயிருக்கிறது. மனசாட்சி அங்கே கெட்டு போய்விட்டது. மனசாட்சி அங்கு விரோதமுள்ள மனசாட்சியாய் மாறிவிட்டது. உங்களுடைய மனம் நீங்கள் மேற்கொண்டு ஒரு தவறை செய்து 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 உங்களுடைய இருதயமே அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. உங்கள் மனசாட்சியே கெட்டு போய்விட்டது. ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, வேதாகம வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, சரி செய்து கொள்வதற்கு, இது தவறுதான் என்று உணர்ந்து கொள்வதற்கு தங்களுடைய சொந்த இருதயமே இடம் கொடுக்காத அளவிற்கு இருதயம் கேடு நிறைந்து விட்டது. சுடுண்ட மனசாட்சி என்று வேதாகமம் அதை அழைக்கிறது. ஏன்னா அது அந்த தவறை செய்து 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 அது சரி என்றே தன்னுடைய இருதயம் சொல்ல ஆரம்பித்து விட்டதுனால யார் சொன்னாலும் அவர்கள் காது அடைப்பட்டு விட்டது. யார் சொன்னாலும் கீழ்ப்படுகிற நினைப்பில் இல்லை. தேவனுக்கு முன்னாடி நடுங்கணும், தேவனுக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளுகிற ஒரு மனோபக்குவத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். அதனால தான் ரோமர் 1வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக எழுதுவார். அவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்களை தேவன் இச்சை ரோகங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அப்போஸ்தலன் எழுதுறதுன்னா எல்லா கண்களும் காணும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விரோதித்தவர்கள், அவருக்கு எதிராக நின்றவர்கள், இப்படி அவர்களுக்கான பார்வை வித்தியாசப்படுகிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுடைய குறித்து தேவனை எப்படி தரிசிப்பார்கள் என்றால் 22வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். சந்தோஷமாக தரிசிக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இருதயத்திலே சுத்தமாய் இருக்கும் பொழுது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களை தேவன் எங்கு கொண்டு வைக்கிறார் என்று சொன்னால், எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்கிறார். உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்து உன்னுடைய செயல்பாடு சுத்தமாக இருந்தால் உன்னை ஒரு ஓரமாக கொண்டே உட்கார வைக்க மாட்டார். எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு போய், அத்தனை பேருக்கு முன்பதாக கொண்டு போய், உயரத்திலே கொண்டு போய் உன்னை தேவன் வைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தேவனிடத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கிறதா இருக்கிறது.
தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய தலைப்பில் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயத்தை இன்னும் அதிகமாக மெருகேற்றப்படுவதற்கு, சுத்தமாக இருப்பதற்கு நமக்கு உதவி புரிவாராக. ஆமென்.